யாரை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா பத்தாங்க பார்க்க போறோம். இவர் ஜாதி தலைவரே இல்லைங்க, ஜாதி பாகுபாட்டை எதிர்ப்பவராக இருந்திருக்காரு. ஆன்மீகத்துல சிறந்து விளங்கியிருக்காரு. சுதந்திர போராட்ட தியாகவும் இருந்திருக்காரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தலைமையில் பிரித்தானிய அரசை எதிர்த்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி அனுப்பிய பெருமை இவரை சாரும். தலை சிறந்த பேச்சாளராகவும் இருந்திருக்காரு. ஆன்மீகவாதியாகவும் திகழ்ந்து விளங்கியிருக்காரு. இவரது பிறந்த நாளை அரசு விழாவாக தமிழக அரசு பசுமொழியில் வருடந்தோறும் கொண்டாடி வருகின்றன. அங்கே பார்த்தீங்கன்னா 3 நாள் கோலாகலமாக நடக்கும். தேவர் குருஜி விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு வருகின்றனர். அதில் பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுக்கிறது, அலகு குத்துறது, முளைப்பாரி செய்கிறது, முடி காணிக்கை செய்கிறது, பொங்கல் வைக்கிறது, தீச்சட்டி எடுக்கிறது, மொத்தம் கோயிலேயே அபிஷேகம் செய்து இவரை வணங்கி வருகின்றன. மேலும் பல்வேறு கட்சியிலிருந்து தலைவர்களும் தமிழக அமைச்சர்களும் வருடந்தோறும் கலந்து கொண்டு வருகின்றனர்.